ரஜினி அவர்களும் இப்போ இமயமலைக்கு தியானத்துக்கு அவரும் போயிருக்காரு சார். அப்போ அங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கேள்வி கேட்கும்போது, கண்ணா என்னை விட்டுருங்க, நான் தியானத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. மோடி திருப்பி பிஜேபி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, வராம இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எந்த தேர்தல் ரஜினியுடைய வாய்ஸை கேட்டுட்டு தேர்தல் மாறுச்சுன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் ரஜினி வெளிநாட்டில் இருந்து வந்தார். இது மாதிரி கோயம்புத்தூரில் வெடிகுண்டுலாம் வச்ச போது அவர் அப்போ ஒரு கமெண்ட் அடித்தார். ராஜீவ்காந்தி இறந்தபோது நடந்த அதே தவறு இப்போ நடந்துடக்கூடாது. ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்தபோது திமுக அப்படியே தோற்றுச்சு, கலைஞர் தவிர மிச்சம் எல்லாரும் தோற்று. ஆக அந்த மாதிரியான ஒரு பயங்கரம் நடக்கக்கூடாது. ராஜ்குமாருங்கிற கன்னட நடிகரை வீரப்பன் கடத்திட்டு, நான் தான் ரஜினி தமிழ்நாட்டுக்காரர் அப்படி இப்படின்னா கூட கன்னட பாசம். ராஜ்குமாரை கடத்துறதுக்கு பெங்களூரில் போய் ஒரு மீட்டிங்கில் வீரப்பன் ஒரு அசுரன், அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தியேட்டரில் பாமக தொண்டர்கள் போய் ஃபில்ம் எடுத்துக்கிட்டு போயிட்டார். ரகளை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்னத்துக்கிட்ட வம்புன்னு ஜனங்க யாரும் தேட்டர் பக்கமே எட்டிப்பாங்க. விஜயகாந்த் படத்தில் வரும், ரமணாங்கிற படத்தில், யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் இருந்தாங்க. அனுதாப அலை வீசுறது இந்த ஒரு ஊரில் தான். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லைன்னா தற்கொலை பண்ணி செத்து போகிறான். இந்த மாதிரி ஒரு எமோஷனல் இடியட்ஸ். வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ரஜினி அவர்களும் இப்போ இமயமலைக்கு தியானத்துக்கு அவரும் போயிருக்காரு சார். இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு படம் முடிஞ்சால் அவர் தியானத்துக்கு போகிறது தான். அப்போ அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கேள்வி கேட்கும்போது, கண்ணா என்னை விட்டுருங்க, நான் தியானத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மோடி திருப்பி பிஜேபி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, வராமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் தியானத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தியானம் பண்ணால் உலகத்துக்கு நல்லது, இந்த எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு சார். இது ரஜினி அவர்கள் பிஜேபியினால் மிரட்டப்பட்டு அவரை சங்கின்னு முத்திரம் குத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் சங்கி இல்லை அப்படின்றத அவரும் சரி, ஐஸ்வர்யா அவரோட பொண்ணும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்கறது? அதாவது இப்போ அவர் இமயமலைக்கு போகிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். ஏன்னா இந்த எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்த உடனே அவர் ஒரு தேசிய தலைவராக எடுத்துக்கிட்டு ரஜினியுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் எல்லாம் போடுவீங்க. ரஜினி சொல்லி எந்த தேர்தல் மாறி இருக்குது? அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காலத்துலேருந்து இன்றைக்கி வரலும் கேட்குறேன் சார். அவர் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தானே? இருக்கட்டும். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் யாரையோ போட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அதை விட்டுருங்க, அது வேண்டாம், அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். ரஜினியினுடைய கருத்தை கேட்டுத்தான் இந்த தேர்தலில் திமுக தோற்றது, இல்லை திமுக ஜெயித்தது, அதிமுக தோற்றது, அதிமுக ஜெயித்ததுன்னு ஏதாவது ஒரு தேர்தல் ரஜினியுடைய வாய்ஸை கேட்டு மாறுச்சா? சார் 40 வருஷமாக அவர் எலெக்ஷன் அவர் இதில் வரணும்னு நினச்சி, ஆனால் அவர் வரலையே சார். வரல. அவருடைய வாய்ஸ் கொடுத்தாக்கா அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரிலாம் இப்போ நீங்கள் உருவகப்படுத்துகிறீங்க. எந்த தேர்தல் ரஜினியுடைய வாய்ஸை கேட்டுட்டு தேர்தல் மாறுச்சுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயம் சம்பவமே நடந்துக்குதா சொல்லுங்கள். அதை தான். ஏன்னா அவர் தான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே சார். பண்ணாருமா, ஒரு தடவை பண்ணார். பண்ணிட்டு கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்த போது அப்போ தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சுது. கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்த போது அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வேடிக்கை ஒன்று இருக்குது. எமோஷனல் இடியட்ஸ்ன்னு நமக்கு பேர். விஜயகாந்த் படத்தில் வரும், ரமணாங்கிற படத்தில், யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ்ன்றாங்க. அனுதாப அலை வீசுறது இந்த ஒரு ஊரில் தான். ஈரோடு தமிழன்பன் ஒரு அழகான கவிதை எழுதியிருந்தார். தலைவனுக்கு நோய், தற்கொலை செய்து கொண்டோம், தலைவனுக்கு சிறை, தீயிட்டு மாண்டோம். இப்படி நாங்கள் தனி மனிதருக்காக செத்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை. தமிழனுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள், சாகவும் கூட தெரியாது அப்படின்னு எழுதுறாரு. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லைன்னா தற்கொலை பண்ணி செத்து போகிறான். இந்த மாதிரி ஒரு எமோஷனல் இடியட்ஸ். அதனால தான் ராஜீவ்காந்தி
மர்டர். ஜெயலலிதாவோட கூட்டணி முதல் முறையாக வச்சு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை பூந்தமல்லியில் ஆரம்பிக்கிறார். ஜெயலலிதா வந்து பங்கெடுத்துக்கணும். கிருஷ்ணகிரியில் இருக்காங்க, 60 மைல் டிஃப்ரென்ஸ். காரில் ஏறி வந்தால் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வரணும். வரல. ராஜீவ்காந்தி இறந்து போகிறார். இவங்க கிருஷ்ணகிரியிலே இருக்காங்க. ஏன் வரலைங்கிறதுக்கு பதில் இல்லை. கூட்டணி இதை ஆரம்பிக்க போகிறாங்க. முதல் கூட்டம் 2 பேரும் சேர்ந்து பேச வேண்டிய கூட்டம். இந்த அம்மா வரவே இல்லை. ராஜீவ்காந்தி கிட்ட. அடுத்தது பாஜகவோட கூட்டணி முதல் முறையாக வச்சு தேர்தலில் நிற்கிறாங்க. அந்த தேர்தல் முதல் துவக்க விழாவுக்கு அத்வானி வர்றாரு, கோயம்புத்தூருக்கு வர்றாரு. இந்த அம்மா பக்கத்துலேயே கரூரில் இருக்குது, 1 மணி நேரத்தில் வரலாம். வரலை. அத்வானியும் வரலை. கோயம்புத்தூருக்கு பக்கத்துலேயே எங்கேயோ இருக்கிறாரு. வெடிகுண்டு மத்தியானம் வெடிக்குது. 30 பேர் சாகிறாங்க. 2 பேருமே வரல. எலெக்ஷன் ரிசல்ட் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி. சார் இதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து காக்கை உட்கார படம் போல விழுந்த கதை. அது எப்படி ஒவ்வொரு தடையும் அனுப்பி ஒவ்வொரு தடையும் அந்தமா வர மாட்டேங்குது? ஒவ்வொரு தடையும் எப்படி அது எப்படி அத்வானி கரெக்டாக அவ்வளோ தூரத்துக்கு வந்தவருக்கு ஏன் அதுக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் வரக்கூடிய இடத்துக்கு ஏன் வரல? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான கேள்விகள். பதில் வராது. அச்சு ஊடகங்கள் தான் வருது. இந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் இல்லை. அச்சு ஊடகங்கள்லாம் அவங்க கூட அவங்க கையில் இருக்கிற ஊடகங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரஜினி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எந்த வந்தார். இது மாதிரி கோயம்புத்தூரில் வெடிகுண்டுலாம் வச்ச போது அவர் அப்போ ஒரு கமெண்ட் அடித்தார். ராஜீவ்காந்தி இறந்தபோது நடந்த அதே தவறு இப்போ நடந்துடக்கூடாது. ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்தபோது திமுக அப்படியே தோத்துச்சு. கலைஞர் தவிர மிச்சம் எல்லாரும் தோத்துக்கிட்டாங்க. ஆக அந்த மாதிரியான ஒரு பயங்கரம் நடக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது. இதை வச்சு அனுதாபாலையில் வந்து அதிமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா வந்துடக்கூடாதுன்னு ஏர்போர்ட்டே அவர் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் எந்த சேஞ்சஸும் இல்லையா? ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. அப்போயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நாம் வாய்ஸ் கொடுக்குறோங்கிறதெல்லாம் நம்மளை பத்திரிகைக்காரங்க ஏற்றி விட்றாங்க, ஊடகம் தான் நம்மளை ஏற்றி விடுறதுடைய மக்கள் நமக்காக காத்தில்லை. அது தெரிஞ்சுது அவருக்கு. அதுக்கு அடுத்து அப்படி அவர் தேவையில்லாமல் ஒரு வாயை விட்டார். ராஜ்குமாருங்கிற கன்னட நடிகரை வந்து வீரப்பன் கடத்திட்டு என்னதான் ரஜினி தமிழ்நாட்டுக்காரர் அப்படி இப்படின்னா கூட கன்னட பாசம். ராஜ்குமாரை கடத்துறதுக்கு பெங்களூரில் போய் ஒரு மீட்டிங்கில் வீரப்பன் ஒரு அசுரன், அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றார். அப்போ பாஜக பாமக தலைவர் ராம்தாஸ் பவர்ஃபுல்லாக இருந்தார். வீரப்பன் அவங்க ஜாதிக்காரர் வன்னியர். ஒரு தமிழனை கேவலப்படுத்தி பேசிய ரஜினி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆமாம் சார், அது அந்த நியூஸில் நான் படிச்சிருக்கேன். மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் பாபா படம் பெரிய ஃபேன்ஃபேரோடு ரிலீஸ் பண்ணுறாங்க. பாபா ரிலீஸு ஃபில்ம் சிட்டியில் கலைஞர் தலைமையில் நடக்குது. பாபா கூல்ட்ரிங்க்ஸு, பாபா கீ செயின், பாபா பனியன்ஸு அப்படின்லாம் போட்டு இது பண்ணி ஒரு வார பத்திரிக்கை, அது பூரா ரைட்ஸும் எங்களுக்கு தான், எங்களை கேட்காம யாரும் விற்கக்கூடாதுன்னு ஒரு வார பத்திரிக்கை. அவ்வளோ பெரிய அட்டகாசமான பிரம்மாண்டமான வெளியீடு. மன்னிப்பு கேட்க வேண்டும்னாரு, இல்லாவிட்டால் விளைவுகளை சந்திக்கணும்னாரு. பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தியேட்டரில் பாமக தொண்டர்கள் போய் ஃபில்மை எடுத்துகிட்டு போயிட்டார். ரகலை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்னத்துக்கடா வம்புன்னு ஜனங்க யாரும் தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்கல. ஒரு ஷோ ஓடுது. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. யார் போவா? சினிமாக்குள்ளார போய் உதவாங்கிறதுக்காக இறந்துக்கிடா போகணும். யார் போகல. ரீரிலீஸ் எல்லாம் பண்ணார். அன்னைக்கு அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு ஒழுங்குமுறைக்கு கட்டுப்பட்டு ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களை சினிமா ரசிகர்களை நம்பி எதிர்க்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. ரியலைஸ் பண்ண டைம் அது. நம்முடைய ரசிகர்கள் ஆபத்து வந்தால் காணாமல் போயிடுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதோடு அவர் அரசியல் முடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து யாரோ போய் பிஜேபி புதுசாக அவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்கல்ல, தமிழ்நாட்டில் சினிமாக்காரனை ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டாங்க. அதை கேட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, பல்லு போன கல்டுங்க அத்தனையும் எல்லாம் காலாவதியான நடிகை நமிதா போன்ற முன்னொரு காலத்தில் நடித்த அந்த நடிகைகளை எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி உள்ள வந்தவங்க தான் ஒரு பெரிய கூட்டமே வந்துருச்சு.
ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் பிஜேபியில். பழங்காலத்து நடிகைகள் 1930களில் அம்மாவா நடித்தவெல்லாம் வந்து சேர்ந்துட்டான். வந்து அவெல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன், பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் போன்றவர்கள் ஒரு காமெடி நடிகருடைய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் பேசுனது வந்து கிளாசிக்காக இருந்தது. இந்திய 1500 கோடி இந்திய மக்களுக்கு அப்படின்ச்சு. எல்லோரும் ரொம்ப அதனுடைய அறிவுல அந்த மேதையை பார்த்து 1500 கோடி அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படியே வந்தது உள்ள. அதில் உள்ள விளைவு தான் ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து ராஜ்யசபாவில் கொடுத்தது. சினிமாக்காரன்னா உடனே வந்துடும் அப்படின்னு. இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதை ஒரு காலம் சினிமாக்காரர். ஆனால் இவர் ரஜினி அவர் வந்து மன்னிப்பு கேட்டார்ல சார் நம்ம தமிழ்நாட்டில். கடைசியில் அவர் கேட்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அது இன்னும் பெருசு பண்ணல. அதுக்கப்புறம் அது அப்படியே நின்று போச்சு. ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு போனதெல்லாம் தமிழர்கள் தான் போய் காப்பாற்றுறாங்கன்னு பிறகு பேசாமல் ஆகிட்டார். ஏன்னா ராஜ்குமாரை வந்து நக்கரன் கோபால் இவங்கெல்லாம் இல்லைன்னா முன்னாடிமாரெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க என் போல நான் காலியாக இருப்பேன். வீரப்பா அவங்க சொன்னதை கேட்டு என்னை விட்டுட்டாரு. அப்படி அதை மாத்திரம் இல்லாமல் வீரப்பா என்னை ரொம்ப கண்ணியமாக நடத்தினாருங்கிற முறையில் பெருசாக பெரிய கொடுத்த. அதில் தானே வந்து ஜெயலலிதா வந்து வீரப்பனை கொண்ட போது ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் மாட்டிக்கிச்சு. அந்த மாளுக்கு அதே கோவம் தான். நம்ம ஊருக்காரனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டானுங்கிற கோவத்தில் தானே கொண்டுச்சு. 1000 இருந்தாலும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நான் எங்கள் ஆள் தான் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் நான் கன்னடக்காரி தான் நினச்சேன். இந்த ஆள் நான் கன்னடக்காரன் தான்ட்டார். இப்போ ஒரு இதுக்கு போகிறதுக்கு காரணமே சும்மா இருக்க மாட்டீங்க. எலெக்ஷன் கவுண்டிங் அப்போ போய் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் நின்றுக்குவீங்க. பிஜேபி வின் பண்ணா அவருக்கு பிரச்சனையா, வின் பண்ணனாலும் அவருக்கு பிரச்சனையா சார்? அவங்களுக்கு அமலாக்கத்துறை இருக்கிறவர்கள் அவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும். அமலாக்கத்துறையை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பயந்து தான் அவங்க இருந்து ஆகணும். அவ்வளோதான். என்கிட்ட பிளாக் மணி இருக்குது, என்கிட்ட கணக்கில் காட்டப்படாத பணம் நிறையா இருக்குது சார். லதா ரஜினிகாந்த் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ரஜினி அவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்துருவோம், ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஒரு கேங் வந்து ஏமாற்றி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு பொருளாக ராஜ்யசபா கொடுப்பாருன்னு அவர் எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அவங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தாரு. ஆனால் அதுக்கு அவர் பிடி கொடுக்கல. அவரை மிரட்டி தான் என்ன பண்ணாங்கன்னா அதனால தான் அவர் கட்சி ஆரம்பித்து அமைப்பாளர்கள் அது இதெல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் போட்டுட்ட உடனே ஒரு கூட்டம். தமிழ்நாட்டில் ஒரு செட்டு ஒன்று இருக்குது, சர்க்கஸ் இது மாதிரி. எந்த ஊரில் டென்ட் போட்டாலும் அங்கே வந்து ஷோ காட்டுற மாதிரி யார் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த செட் அப்படியே வந்து சேர்ந்துடும். ரெடிமேடு ஒன்று. இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு அவங்க வந்து கடை சேர்ந்தார் அந்த செய்தியில் வந்துடுவாங்க.